இப்போ என்னன்னா ஒரு ரூம்ல வந்து ஒரு 5 பேர் இல்ல வந்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி தான் இருக்க முடியும். இப்போ வந்து கப்புள்ஸா பண்ணாங்கன்னா 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு ரூம்ல வந்து 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா மொத்தமா வந்து 90 ரூம் இருந்துச்சு. அந்த 90 ரூம்ல எவ்வளோ பேரால சர்வே பண்ணிருக்க முடியும், அப்புறம் ஹால்ல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சர்வேல இது மாதிரி எடுத்து ஒரு 1000 பேரை அப்ராக்சிமேட்டா நான் வச்சு நான் வந்து டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதை வந்து இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வந்து கிராஃபிக்கா வந்து நம்ம வந்து காமிக்கணும். இத வந்து ப்ளூ கலர்ல வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட். இப்போ வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து எவ்வளவு பேர் வந்து சர்வே ஆயிருக்காங்கிறது வந்து கவுண்ட். இங்க வந்து அக்யூரசியான வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 150 பேர் வந்து சப்போர்ட் இல்லாம வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் 74 பேர் வந்து சப்போர்ட் இல்லாம எத்தனை பேர் இறந்துருக்காங்க சொல்லி மேல் ஃபீமேல் அந்த சொன்னாங்க. மேல வந்து பேசஞ்சர் கவுண்ட், ஐடி எத்தனை பேர் இருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா வந்துருச்சு. அப்புறம் டிக்கெட் எத்தனை பேர் இருக்காங்க அந்த இதெல்லாம் ஃபிளைட்ல வந்து எவ்வளவு இருக்காங்க. இதெல்லாமே டேட்டாஸ்க்கு நான் என்னென்ன டேட்டாஸ் உள்ள ஃபீட் பண்ணிருக்கோங்க டீடைல்ஸ். பேசஞ்சர் ஐடி, அதாவது ஒரு ரூம்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஐடி. ஏன்னா வந்து ஐடி நம்பர் 1ல வந்து 3 பேர் இருக்காங்க, ஐடி நம்பர் 2ல ஒரு பேர் இருக்காங்க, ஐடி நம்பர் 3ல ஒரு பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ரெடிக்ட் கொடுக்கலாம். பட் வந்து என்ன சொல்ல முடியாது, அக்யூரேட்டா கொடுக்க முடியாது இல்லையா? அப்ராக்சிமேட்டா இத்தனை பர்சன்டேஜ்ல இத்தனை பேர் சர்வைவ் ஆகிருக்கலாம், இத்தனை பேர் இறந்துருக்கலாம்ங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கான இது ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் அப்ராக்சிமேட்டா அதுக்கான டெசிஷன் நம்ம தான் அனலைஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அதுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து அது நம்ம வந்து GitHub ரெபோசிட்டரி நான் சொன்னலையா, டேட்டா செட்ஸ் நம்ம வந்து CSV ஃபைல்ல நம்மளே போடுறது வந்து CSV ஆ கன்வர்ட் பண்ணி கொடுப்போம் டேட்டா செட். அவங்க வந்து டேட்டா வந்து GitHub இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்துக்கலாம் டேட்டா செட். ஓகேவா? நம்ம அப்படி கொடுத்தா டைரக்டா நம்ம அதோட இது மட்டும் கொடுத்தா ஒரு பாத் மட்டும் கொடுத்தா டைரக்டா அந்த டேட்டாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளே கொடுக்குற மாதிரி தான் CSV ஆ நம்ம டேட்டா செட் வந்து உள்ள கிரியேட் பண்ணி அதோட பாத் வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அந்த ஃப்ளட் எவ்வளோ ரெயின் வந்து அதிகமாக போயிருக்கு, எவ்வளோ ரெயின் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எவ்வளோ ஆழம் போயிருக்கு, அந்த தண்ணி வந்து எவ்வளோ ஆழம் போயிருக்கு, எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து ஹைட் வந்து எவ்வளோ இதாக இருக்கு, வந்து தண்ணி எவ்வளோ கீழே போயிருக்குங்கிற வந்து ஒரு டாட்டர் ஃபார்ம்ல இருந்து இருக்குங்களா மேம்? இது ரேண்டம் மெத்தட் தான். என்னன்னா அப்ராக்சிமேட்டா நான் வந்து CSV ஃபைல் மூலமா தான் இது பண்ணி போயிருக்கேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் பர்சன்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோமோ அவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து இதுல வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இங்க இருந்து இந்த ரேஷியோக்கு போயிருக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே மென்ஷன் பண்ணுவோம். அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ வந்து இப்போ வந்து ரெயின் வந்து இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாடலை வச்சு இது கிரியேட் பண்ணலாம். அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ப்ரிண்ட் பண்ண வேல்யூஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு எக்ஸல் ஃபைலில் போட்டு அந்த எக்ஸல்